கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கூட்டி கொடுத்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் ஏப்ரல் மாதம் 24 வியாழக்கிழமை. இந்த காலை வேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த கால வேளையிலேயும் எண்ணாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த அதிகாரத்தின் சாராம்சம் என்ன? மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மிரியாமும் பேசுவதை குறித்து அந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தர் மோசையோடு மாத்திரம்தான் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். கர்த்தர் அதை கவனித்து ஆரோனையும் மிரியாமையும் மோசையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு அழைத்து மோசைக்காக கர்த்தர் பேசுகிறதை இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். ஏன் அவர்கள் மோசைக்கு விரோதமாய் பேசினார்கள்? அவன் எத்தியோப்பிய ஸ்திரீயை திருமணம் செய்தது நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். கர்த்தர் இதை கவனித்துவிட்டு ஆரோன் மிரியாமினிடத்தில் ஒரு வார்த்தை கேட்கிறார். என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாய் பேசுவதற்கு உங்களுக்கு ஏன் பயமில்லாமல் போயிற்று? நான் அவனோடு கூட முகமுகமாய் பேசியிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விளைவு என்ன? தேவனுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் அவர்கள் பேசினது நிமித்தம் தெய்வ கோபம் வெளிப்பட்டு மிரியாமை குஷ்டரோகியாக மாற்றிவிடுகிறார். என்னுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சிந்தியுங்கள். தேவ ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசும்போது நாம் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். காரணம், தேவன் அவர்களுக்காக பேசும்படி எப்பொழுதும் காத்திருப்பார். இன்றைக்கு அநேகர் இதை புரிந்து கொள்வதில்லை. தம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற தன்னுடைய ஊழியர்களுக்காக அவர் எப்பொழுதும் பேச ஆயத்தமாயிருப்பார். உங்கள் கூட கர்த்தர் பேசலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விரோதமாய் பேசுவதை நீங்கள் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும். இது நிமித்தம் என்ன நடந்தது? தெய்வ கோபத்தை மிரியாம் சந்தித்தாள். அப்படியானால் நாம் தேவனுடைய கோபத்தை சந்திக்காமல் இருப்பதற்கு நிதானமான வாழ்க்கை வாழ நாம் கற்றிருக்க வேண்டும். கர்த்தர் அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கோபம் மிரியாமின் மேல் வெளிப்பட்ட பொழுது உண்மையான ஒரு ஊழியனை பாருங்க. மோசே மிரியாமை கண்டு பதபதைக்கிறான். ஆண்டவரிடத்தில் போய் இரக்கத்துக்கு கெஞ்சுகிறான். அதுதாங்க ஒரு ஊழியக்காரனுடைய இருதயம். தேவ கோபத்தை சந்திக்கிற மனிதர்களை பார்த்து இப்படித்தான் உனக்கு சம்பவிக்க வேண்டும் என்று சொல்லாமல் அவர்களுக்காக பரிதபிக்கிற இருதயம்தான் ஒரு ஊழியனுடைய இருதயம். ஒரு விசுவாசியின் இருதயம் அப்படித்தான் இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி பதபதைத்தவனை பார்த்து சொன்னார், தகப்பனுடைய முகத்தில் காரி துப்பினது உண்டானால் பாளையத்துக்கு புறம்பே 1 வாரம் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். 7 நாட்கள். இதிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்வோம். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தேவன் விட்டு விடுகிறவர் அல்ல, அவருடைய கோபாக்கினையை அவர்கள் மேல் செலுத்தி விடுகிறார். ஆகவே மிகுந்த கவனமாய் நம்முடைய வாழ்க்கையை வாழ்வோம். தேவன் தண்டிக்கிற மனிதர்களை பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டுமே தவிர இப்படிதான் கர்த்தர் செய்வார் என்று சொல்லிவிடக்கூடாது. மிகுந்த கவனத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கட்டும். பரிசுத்த பிதாவை கேட்ட வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.